அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு 12 லக்னங்களுக்கும் அஷ்டமாதிபதி திசை பொதுவாக எப்படி தரும் பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். இதில் காலபுருஷனுக்கு முதல் லக்னம், காலபுருஷனுக்கு முதல் ராசி, அதாவது ராசி மண்டலத்தில் முதல் ராசியான மேச ராசி. சூரியனோட உச்ச இல்லம், செவ்வாயோட சொந்த இல்லம், மூர்க்க குணம் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க, கோபம் வரும், அதுக்கேற்ற நல்ல குணமும் இருக்கும். அவங்களுக்கு அஷ்டமாதிபதியாக செவ்வாய் வர்றதுனால, இந்த லக்னக்காரவங்களுக்கு லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாக வர்றதுனால கண்டிப்பான முறையில் அஷ்டமாதிபதி அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தந்துட மாட்டார். சரிங்களா? அஷ்டமாதிபதி நல்ல பலன்களே தருவார். ஏன்னா லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாக வர்றதுனால மேஷ லக்னத்துக்கு பெருமளவில் அஷ்டமாதிபதி கெடுபலன்களை தராது. இப்போ அப்படியே வந்தால் ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா காளையின் சின்னம், சுக்கிரனுடைய சொந்த இல்லம், சந்திரனுக்கு உச்ச இல்லம். ரிஷபராசிக்காரவங்க ரொம்ப சாத்வீகமாக இருப்பாங்க. அதனால் ரிஷபராசிக்காரவங்களுக்கு அஷ்டமாதிபதியாக குரு பகவான் வர்றதுனால, அஷ்டமாதிபதியாக சுபகிரகம் வர்றதுனால, என்னதான் சுக்கிரனுக்கு குரு பகையாக இருந்தால் கூட அஷ்டமாதிபதியாக குரு வர்றதுனால, இயற்கை சுபகிரகம் குரு வர்றதுனால அவங்களுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் அவ்வளோ பெருசாக கெடுபலன்கள் தராது சார். சரிங்களா? எல்லாரும் ரிஷபலக்கணத்துக்கு குரு பெரிய பாவி கெடுப்பார் அப்படிம்பாங்க. அஷ்டமாதிபதி அவயோகி கண்டிப்பாக கெடுப்பார், அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சுபகிரகமாக இயற்கை சுபகிரகமான குரு அஷ்டமாதிபதியாக வர்றதுனால ரிஷபலக்கணக்காரவங்களுக்கு தாங்கிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா? உங்களை தூக்கி நான் கல்லை கொண்டு எறிகிறதுக்கும் அதை உங்கள் மேலே நான் பஞ்சு மத்தியை தூக்கி போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நல்லா இவ்வளோ பெரிய பந்தை தூக்கி டம்முன்னு போடுறதுக்கும் ஒரு கல் பாலாங்கல் எடுத்து உங்கள் மண்டையில் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் தாங்கிக்கலாம். பஞ்சை தூக்கி மேலே போட்ட மாதிரி, நல்லா பண்டல் மாதிரி இவ்வளோ பஞ்சை தூக்கி உங்கள் மண்டையில் போட்டால் எப்படி இருக்கும்? தாங்கிக்கலாம்ல நீங்கள். அந்த மாதிரி தான் சுபகிரகம் அஷ்டமாதிபதியாக வர்ற ரிஷபலக்கணக்காரவங்களுக்கு. அடுத்து மிதுன லக்னக்காரவங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சனியே 9ஆம் அதிபதியாக வர்றதுனால, அந்த லக்னாதிபதி புதனுக்கு சனி நட்பாக வர்றதுனால அஷ்டமாதிபதி அவ்வளவு கெடுபலன்களை தரமாட்டார் மிதுன லக்னத்துக்கு. ஏன்னா அந்த லக்னாதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகமாக வர்றதுனால பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. லக்னாதிபதியின் வலுவுக்கேற்ப சனி எப்படி இருக்கிறார், பாவங்கள்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்கணும். சரிங்களா? இதனை அடுத்து சொல்லணும்னா கடகலக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக சனி வர்றதுனால கண்டிப்பாக லக்னாதிபதி ஒளி கிரகமான சந்திரனுக்கு சனி இருள் கிரகமாக வர்றதுனால நேர் எதிர்த்தன்மையாக இருக்கிறதுனால புணர்ப்பு தோஷம், சந்திரன் சனினா புணர்ப்பு தோஷம் என்கின்ற அமைப்பில், ஏன்னா சனி சந்திரன் சேர்ந்தா புணர்ப்பு தோஷம் இல்லையா? அப்போ கன்ஃபார்மாக இந்த கடகலக்கணக்காரவங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பான முறையில் மாரகாதிபதியாக வர்றதுனால கொடுமையான பலன்களை தான் தருவார். ஒளி கிரகத்துக்கு இருள் கிரகம் ஜென்ம பகையாக இருக்கிறதுனால கட்டாயம் கடகலக்கணக்காரவங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக கொள்வார். கொஞ்சம் கடுமையான பலன்களை தருவார். அவர் நல்ல பலன்கள் தரணும்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல நீசமாகி குரு சுக்கிர தொடர்பில் இருக்கணும். இல்லைனா 11ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் இருக்கணும். 3, 6, 10, 11 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல சுபத்தன்மையாக இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார். அல்லது கேதுவோடு சூட்சும உலகில் இருக்கும்போது ஓரளவு நல்ல பலன்களை தருவார். குரு சுக்கிர தொடர்பில் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருப்பார். கேந்திர திரிகோணங்களில் வக்கரம் பெறும்போது ஓரளவுக்கு நல்லா இருப்பார். சிம்ம லக்னக்காரவங்களுக்கு அஷ்டமாதிபதியாக குரு வர்றதுனால, குரு சூரியனுக்கு நட்பு கிரகமாக வர்றதுனால நான் ரிஷப லக்னத்துக்கு சொன்ன அதே பலன் தான். ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு குரு ஜென்ம பகை. சரிங்களா? ஆனால் சிம்ம லக்னத்தை பொறுத்தளவு சூரியனுக்கு குரு நட்பாக வர்றதுனால கண்டிப்பாக அஷ்டமாதிபதி திசை அப்படி ஒன்றும் கொடுமையான பலன்களை தராது. ஏன்னா அவரே 5 கூடையவராக வர்றதுனால கட்டாயம் சிம்ம லக்னக்காரவங்களுக்கு குரு பகவான் அஷ்டமாதிபத்திய தோஷத்தை பெருமளவில் பாதிப்பை தந்து அஷ்டமாதிபதி திசை பெருசாக கெடுக்க போகிறது இல்லை. சரிங்களா? 8ஆம் அதிபதி சுப பலன்களை கொடுக்குற அந்த சிம்ம லக்னக்காரவங்க வெளிநாட்டில் நல்லா இருக்காங்க சார். அதனால சிம்ம லக்னக்காரவங்களுக்கு கட்டாயம் நல்ல பலன்களை தான் குரு கொடுப்பாரு. அஷ்டமாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அவரே 5ஆம் அதிபதியாக வர்றதுனால, இயற்கை சுபர் 8ஆம் அதிபதியாக வர்றதுனால, ராசி அந்த லக்னாதிபதிக்கு இவர் நட்பு கிரகமாக வர்றதுனால பெரிய பாதிப்பு இருக்காது. சரிங்களா? சிம்ம லக்னக்காரவங்களுக்கு. கன்னி லக்னக்காரவங்களுக்கு லக்னாதிபதி புதனுக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் இடமாக வர்றது மேஷம் வரும். சரிங்களா? அப்போ கன்னி லக்னத்துக்கு 8ஆம் இடம் மேஷம்னு வரும்போது செவ்வாய் தான் அட்டமாதிபதியாக வருவார். அப்போ கன்னி லக்னக்காரவங்களுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி திசையை அவங்க சந்திக்கும் போது கண்டிப்பான முறையில் கொடுமையான பலன்களை சந்திப்பாங்க. ஏன்னா அவயோகியாவே செவ்வாய் தான் வருவார். புதனுக்கு ஜென்மப்பகை செவ்வாங்கிறதுனால கட்டாயம் செவ்வாய் இந்த கன்னி லக்னக்காரவங்களுக்கு அஷ்டமாதிபதியாக கொடுமையான பலன்களை கண்டிப்பாக தருவார். அதனை அடுத்து கன்னிக்கு அப்புறம் துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதியே அட்டமாதிபதியாக அவரே இயற்கை சுபராக இருக்கிறதுனால அட்டமாதிபத்திய தோஷம் அவ்வளவு பெரும் கொடுமையான பலன்களை தருவதில்லை. இப்போ எப்படி நான் மேஷத்துக்கு சொன்னேன், அதே மாதிரி தான் துலாமுக்கும். லக்னாதிபதியே அட்டமாதிபதியாக வர்றதுனால கொடுமையான பலன்களை தரமாட்டார். மேஷத்துக்காவது செவ்வாய் பாவகிரகமாக வருது, இங்கே சுக்கிரன் சுபகிரகமாக வர்றதுனால அவரே அட்டமாதிபதியாக வரும்போது
கெடுபலன்கள் அவ்வளோவா நடக்காது சார். கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் நடக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. நிச்சயம் நல்ல பலன்களே துலா லக்னக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதியால் உண்டு. ஏனென்றால் அவரே லக்னாதிபதியாக இருக்கிறதுனால. சரிங்களா? இதனை அடுத்து விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக புதன் வர்றதுனால நம்ம எப்படி கன்னி லக்னத்துக்கு சொன்னோம், அதே மாதிரி தான் விருச்சக லக்னத்துக்கு அட்டமாதிபதியான புதன் வந்து கட்டாயம் கொடுமையான பலன்களை தான் தருவார், கெடுபலன்களை தான் தருவார். சரிங்களா? ஒருவேளை அந்த புதன் வந்து குரு சுக்கிர தொடர்புல கேந்திர திரிகோணங்களில் வக்கரம் பெற்றோ அல்லது மறைமுகமாக 3, 6, 10, 11 குரு சுக்கிர தொடர்புலையோ அல்லது திரிகோணங்களில் வலுத்து ஏதோ லக்ன யோகாதிபதிகளோட தொடர்புல இருந்தால் கெடுபலன்கள் கொடுக்காம தடுக்கப்படும். இதே தான் கன்னி லக்னத்துக்கும். கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கேயும் அதே கதை தான். கேந்திர கோணங்களில் இந்த அஷ்டமாதிபதி கன்னி லக்னத்துக்கு இருந்தாலும் சரி, விருச்சக லக்னத்துக்கு இருந்தாலும் சரி, கேந்திர கோணங்களில் அந்த அஷ்டமாதிபதி லக்னம் 4, 7, 10 அல்லது 5, 9 சுப கிரகங்களால் சூழப்படும் போது கெடுபலன்கள் தரமாட்டாங்க. 3, 6, 10, 11 அவயோகியான அந்த அட்டமாதிபதி உட்காரும் போது பலன்கள் நல்ல விதமாகவே கிடைக்கும். 3, 6, 11 அமரும் போது. இதனை அடுத்து இப்போ நம்ம தனுசு லக்னத்துக்கு வருவோம். தனுசு லக்னம் காலபுருஷனுக்கு 9வது லக்னம்ங்கிறதுனால இறைவனோட பரிபூர்ண ஆசியை பெற்றவர்கள் தனுசு லக்னக்காரவங்க. குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற வீடாக இருக்கிறதுனால அந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சந்திரனா வர்றதுனால தனுசு லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒளி கிரகங்கள் வந்து அஷ்டமாதிபதியாக வர்றதுனால அஷ்டமாதிபத்திய தோஷம் அந்த அளவுக்கு பாதிக்கிறது இல்லைன்னு சொல்லி மூல நூல்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த தனுசு லக்னத்துக்கு சந்திரன் வந்து கெடுபலன் தரமாட்டார். ஏன்னா அந்த லக்னாதிபதி குருவுக்கு வந்து சந்திரன் நட்பு, சந்திரன் வீட்டில் தான் போய் குரு உச்சம் பெறுறாரு. அதனால வந்து தனுசு லக்னத்தை பொறுத்தளவு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் ஒளி பொருந்திய நிலையில் ஸ்ட்ராங்காக இருந்தால் வெளியூர் வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்லி யோகத்தை தர்றார். சரிங்களா? மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக வர்றவர் வந்து சூரியனாக இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் ஜென்ம பகையாக இருக்கிறதுனால சில தொந்தரவுகளை தர்றார். அவரே வந்து சுபத்துவமாக சூரியன் வந்து சுபத்துவமாக ஸ்ட்ராங்காக இருந்தார்னா கேந்திர திரிகோணங்களில் நல்லா வலுப்பெற்று சுபத்துவமாக இருந்தாலோ அல்லது 3, 6, 10, 11 குரு சுக்கிர தொடர்பில் ஸ்ட்ராங்காக இருந்தால் வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும். உள்ளூரில் இருக்கக்கூடாது, வெளியூரில் இருக்கணும். சரிங்களா? மகர லக்னத்துக்கு அடுத்து கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு வந்து அட்டமாதிபதியாக புதன் வருவார். அவர் வந்து லக்னாதிபதி சனிக்கு வந்து நட்பா வர்றதுனால அட்டமாதிபதியான புதன் வந்து கொடுமையான கெடுபலன்களை கும்பலக்னத்துக்கு கட்டாயம் தரமாட்டார். ஏன்னா புதன் வந்து சனிக்கு நட்பு. அதனால வந்து கண்டிப்பான முறையில் அவரே 5ஆம் அதிபதியாக வர்றதுனால பஞ்சமாதிபதியாக வர்றதுனால பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றதுனால கெடுபலன்கள் பெருமளவில் நடக்காது. சரிங்களா? அதே புதன் ஒருவேளை எங்கேயோ கெட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் அட்டமாதிபதி கெடக்கூடாது, மாங்கல்ய ஸ்தானம் இல்லையா, கெட்டு போயிருந்தாருன்னா கணவர் வீட்டாரோட பிரச்சனை வரும். சரிங்களா? மற்றபடி ஜாதகத்தை பார்த்து தான் விதிகளும் விதிவிலக்குகளும் இருக்குது ஜாதகத்தில். நான் சொன்ன பலன் அப்படியே நடக்கணும்னு இல்லை. ஜாதகத்தை பார்த்து உங்கள் பெர்த்து சார்ட்டை பார்த்து அதில் இதர கிரகங்களோட சேர்க்கை பார்வை இதெல்லாம் வச்சு தான் தெளிவாக நம்ம பலன்கள் எடுக்க முடியும். இது பொது பலன்கள் தான். சரிங்களா? ஏன்னா பொதுவாக பார்க்கும்போது கும்பலக்னத்துக்கு புதன் வந்து அப்படி ஒன்றும் கெடு பலன்களை தரமாட்டார், சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால. மீன லக்னத்தை பொறுத்தளவு அட்டமாதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால இப்போ ரிஷப லக்னத்துக்கு நம்ம எப்படி அட்டமாதிபதியாக குரு வர்றாருன்னே அதே மாதிரி மீன லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால மனைவியின் மூலமாகவே 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாகவும் கலத்திரக்காரகன் சுக்கிரன் வந்து அட்டமாதிபதியாக வர்றதுனால மன வாழ்க்கை ஆண்களுக்கு மீன லக்னக்காரவங்களுக்கு ஆண்களுக்கு அவ்வளவு நிம்மதியாக இருக்காது சார். மீனலக்கண ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை அந்தளவுக்கு நிம்மதியாக இருக்காது. சுக்கிரன் ஒரு வேளை நல்லபடியாக இருந்தார்னா, சுக்கிரனும் புதனும் ஒரு மாதிரி மறைமுகமாக நல்ல ஸ்ட்ராங்காக மறைமுகமாக ஸ்தான பலத்தோடு இருந்தால், மறைமுகமாக 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ ஸ்ட்ராங்காக இருந்து அல்லது 12ஆம் இடத்துல நட்பு வீட்டில் ஸ்ட்ராங்காக வீடு கொடுத்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு வந்து மன வாழ்க்கை நல்லா இருக்குது. கேந்திர கோணங்களில் வலுத்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மன வாழ்க்கை நல்லா இல்லை சார். சரிங்களா? அதனால் மீனலக்கணத்துக்கு அட்டமாதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால கெடுபலன்கள் கம்மின்னு சொல்லிட முடியாது. இப்போ நம்ம ரிஷபலக்கணத்துக்கு சொன்ன மாதிரி இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து கலத்திரக்காரகனாக இருக்கிறாரு. ஆண் ஜாதகம்னு வரும்போது பலன்கள் மாறுபடும் இல்லையா? இதுவே அதே சுக்கிர திசை வந்து வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாரிச்சவங்களும் இருக்காங்க மீனலக்கணக்காரவங்க. சரிங்களா? லக்கணத்தில் உச்சமாகி குரு பார்வையை வாங்கி நல்லா இருந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, கணவரோட நல்லா வாழ்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் உங்கள் பெர்த்து சார்ட்டை பார்த்து தான் இதர கிரகங்களோட பார்வை சேர்க்க என்ன சாரம் வாங்கியிருக்கு, அம்சத்தில் எப்படி இருக்குது, வர்க்கோத்தம நிலையில் இருக்கா, என்ன மாதிரி இருக்குங்கிறத வச்சு தான் தெளிவாக நம்ம முடிவெடுக்க முடியும். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் வர்ற என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரும் அதுவே. ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.